டிவி பார்த்துட்டு இருக்கேன்ல. ஆமா, இன்னும் சாப்பிடல. அம்மா சமைக்க லேட் ஆயிட்டு. இந்த சாப்பிட்ட உடனே வரேன். சுபி, அம்மா சொன்னா ஒரு பாக்கெட் கடுகு ஒரு பாக்கெட் உப்பு வாங்கிட்டு வரணுமா. தாளிசம் பண்றதுக்கு கடுகு இல்லையா. அம்மா எண்ணெயை ஊத்தி வச்சுட்டு இருக்கா. சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரணுமா. நானா ஒன்னும் போக மாட்டேன். நானே இப்பதான் வந்திருக்கேன். எப்படா வீட்டுக்கு வருவேன்னு காத்துட்டு இருப்பேலோ. எந்த வேலையை சொல்லலாம், எங்க போக சொல்லலாம்னு. இப்ப நான் வரலைன்னா எப்படி தாளிசம் பண்ணிருப்பா அம்மா? எனக்கெல்லாம் தெரியாது. அம்மா சொன்னா சொல்லியாச்சு. இப்ப எதுக்குல டிவி சேனலை மாத்துன? நீ கடைக்கு போயிட்டு வர வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் உனக்கு தாரேன். நான் கடைக்கு போறேன்னு சொன்னேன் நான் உன்கிட்ட. இப்போ ரிமோட்டை ஒழுங்கா தந்துடு பாத்துக்க. ஏட்டி, அவனை கடைக்கு போய் கடுகு வாங்கின சொன்னதுக்கு அவன் கூட டிவி பார்த்துட்டு இருக்க. ஆமா, நான் சொன்னோனே அப்படியே கேட்டுவான் பாரு. இந்த கடுகு வாங்குறதுக்கு உப்பு வாங்குறதுக்கெல்லாம் என்னைய போச்சலாத பாத்துக்க. தெரு வழியா கொண்டுட்டு வரதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. கடுகு வாங்குறதுக்கு என்னல அசிங்கம்? அதெல்லாம் போட்டு திங்கிறதுக்கு அசிங்கமா இல்லையா உனக்கு? அம்மா, இவ்வளவு அவசரமா சொல்லியே. இப்ப நான் வீட்டுக்கு வரலனா நீ என்ன செஞ்சிருப்ப? அதான் நீ வந்துட்டல, போய் வாங்கியா. கடுகு உப்பு வாங்கிட்டு அவளுக்கு ஏதோ ஸ்கேல் வேற என்னடி? ஒரு லாங் சைஸ் நோட்டும் பென்சிலும். ரொம்ப சவரியா. அவளை போ சொல்லு. ஏல, பொம்பளை புள்ள, அவளால கடைக்கு போணும். அவ கூட போட்டி போட்டுட்டே இருக்க. ஆமா, இப்படியே சொல்லு. அவ 24 மணி நேரமும் வீட்ல தின்னுட்டு சும்மா தானே இருந்துட்டு இருக்கா. எதுக்கு எடுத்தாலும் பொம்பளை புள்ள. அப்ப நான் வெளிய கிடந்துட்டா? ஆம்பளை பைய தானே. வெளிய இருந்துறேன். இந்த பையன் இந்த கடைக்கு போறதுக்கே இந்த வரத்து வரானே. நாளைக்கு கல்யாணமானா நம்மள மதிக்க மாட்டான் போலயே. நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் கடைக்கு போக மாட்டேன். வசந்தி அம்மா. வாமா வா, இங்க டிவி பார்த்துட்டு இருக்கேன் வா. என்னம்மா? இல்லக்கா, கடைக்கு போகணும். ஒரு 10 முட்டை வாங்கணும். அதான் சுவி வீட்டில் இருக்கானான்னு பார்க்க வந்தேன். கடைக்கு போறதுக்கு தாமா நானும் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன். அவன் எங்க போவான்? இல்லக்கா, என் மவ காய்கறியே திங்க மாட்டேங்க. அதுவும் இன்னைக்கு சாம்பாரை வச்சுட்டேன். அதான் 2 முட்டையை போட்டு கொடுத்தா கொஞ்சம் சாப்பிடையாச்சும் செய்வாள. அதான் முட்டை வாங்க சொல்லலான்னு வந்தேக்கா. சுபி, கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வருவியாமா எனக்கு? சரி, முட்டையும் வேற என்னது? முட்டை மட்டும்தாம்மா. நீ இருக்கியான்னு பார்த்துட்டு ரூபாய் எடுத்துட்டு வரலான்னு நினைச்சேன். நான் வீட்டில் போய் ரூபாய் எடுத்துட்டு வந்துடுறேன், இருமா. இல்ல, நீங்க வீட்டுக்கு போங்க. எங்க அம்மையும் கடைக்கு போகணும்னு சொன்னாங்கல்ல. நான் உங்க வீட்டு வழியா தானே வருவேன். வந்து ரூபாய் வாங்கிட்டு அப்படியே போறேன். சரிம்மா, வாரேக்கா. அங்க புள்ள தனியா இருப்பாள, வாரேன். எம்மா, பாத்தியா? நாம எவ்வளவு நேரம் கடைக்கு போக சொன்னோம். இப்ப அவளுக்கு முட்டை வாங்கணும்னு சொன்ன உடனே சரி சரிட்டு எப்படி மண்டையாட்டான். உன்கிட்ட நான் எவ்வளவு நேரம் கடைக்கு போறதுக்கு கெஞ்சினேன். அவ சொன்ன உடனே சரி சரிங்க. நான் ஒன்னும் அவைகளுக்காண்டி எல்லாம் வாங்க போறேன்னு சொல்லல. நீ முதல்ல இருந்தே கேட்டுட்டே இருந்தல. உனக்காண்டி வாங்கும்போது தான் சரி அவளுக்கு வாங்கி கொடுக்கலாம்னு இருந்தேன். எம்மா, இவ போய் சொல்லியாமா? இவன் உனக்காண்டி சரின்னு சொல்ல அந்த புள்ளைக்காண்டி தாமா சரின்னு சொன்னா. ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது எப்பவும் அந்த புள்ளைய பின்னாடியே தான் வருவான். அப்படிலாம் இல்ல பாத்துக்கமா. அவைய வீடு நம்ம வீடு பக்கத்துல இருக்கனால நான் வரும்போது அவ பின்னாடி வந்த மாதிரி இருக்கு. என்னன்னு போங்க. கடுகு வாங்கி தந்துட்டு எங்கனாலும் போ. உனக்கு கடுகு வேணா வாங்கி தரேன். இவளுக்கு நோட்டு புக்கெல்லாம் வாங்க நான் போக மாட்டேன். என்னை எப்படிமா